ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் என்னென்ன பண்ணக்கூடாது, அதுக்கு பதிலா என்னெல்லாம் பண்ணலாங்கிறத நாங்க சொல்றோம். டெலிவரி முடிஞ்சோடனே வெயிட்ட குறைக்கணும்னு எல்லாரும் இந்த மாதிரி ஓட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி ஓடினா உங்களோட பெல்விக் இன்னும் வீக்காக தான் செய்யும். அதுக்கு பதிலா என்ன பண்ணணும்னா இன்ஹேல் பண்றாங்க. இப்போ எக்ஸேல் பண்ணும்போது லெக் அப் பண்றாங்க. இன்ஹேல் டவுன், எக்ஸேல் பண்ணும்போது கோர் ஸ்குவீஸ் பண்ணி லெக் அப் அண்ட் இன்ஹேல் டவுன். ஸோ அதிகமாக ஸ்வெட் ஆகணும்னு கண்டிப்பாக இந்த மாதிரி ஜம்ப் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இந்த மாதிரி ஜம்ப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு யூரின் லீக்கேஜ் இன்னும் ஒர்ஷன் ஆக தான் செய்யும். அதுக்கு பதிலாக என்ன பண்ணணும்னா கோரை நல்லா ஸ்குவீஸ் பண்ணிட்டு எக்ஸேல் பண்ணும்போது லெக்கு எடுத்து வைக்கணும். 1 2 3 4 5. அகெயின் இன்ஹேல். இப்போ எக்ஸேல் பண்ணி கோர் என்கேஜ் பண்ணி 1 2 3 4 5. ரிலாக்ஸ். ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் வயிறு பெருசாயிடுச்சுன்னு கண்டிப்பா யூடியூப்ல வீடியோஸ் பார்ப்போம். அந்த வீடியோஸ்ல இந்த மாதிரி ஆப்ஸை இன்னும் ஒர்ஷன் ஆகிற மாதிரி எக்ஸசைஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்களோட கோர் வீக்காக தான் செய்யும். அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும்னா சீட்டட் போஸ்டர், லெக் ஸ்ட்ரைட் பண்ணிக்கணும். இப்போ இன்ஹேல் பண்றாங்க. எக்ஸேல் பண்ணும்போது லெக்கை பெண்ட் பண்ணணும். இன்ஹேல் ஸ்ட்ரைட், ஆப்போசிட் சைட் லெக் பெண்ட் அண்ட் ஸ்ட்ரைட். இந்த மாதிரி பண்ணாலே உங்களோட கோர் நல்லாவே ஸ்ட்ரென்தன் ஆகும். மாதிரி எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எஸ் கமெண்ட் பண்ணுங்க. ஆல் வேரியேஷன் ஆஃப் எக்ஸசைஸ் எதுக்கு பதிலா எது பண்ணணும்ன்றத நாங்க வீடியோஸ் போடுறோம்.